ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மிதுன லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சுக்கிரன் சிம்ம ராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் கேதுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய 12 நாட்களை பற்றி, ஜூலை 5ஆம் தேதி முதல் ஜூலை 16ஆம் தேதி வரை கடகராசியிலிருந்து சுக்கிரன் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். அதே மகம் நட்சத்திரத்தில் கேது ஏற்கனவே அங்கே இருக்கிறதுனால சுக்கிரன் கேது சேர்க்கை பலனை தருகிறார்கள். கேதுவின் பிடியில் சுக்கிரன் அவஸ்தைக்கு ஆளாகிறார். நமக்கு சுக்கிரன் யாரு அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது மகிழ்ச்சி, குழந்தை, கலைகள் மற்றும் படிப்பு, ஆழ்ந்த அனுபவம், ஆத்மா, ஆழ்மனது, இஷ்ட தெய்வம், இத்தனையும் சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அதே மாதிரி சுப செலவுகளை குறிப்பிடக்கூடியவர் சுக்கிரன். இடமாற்றத்தை செய்பவர் சுக்கிரன். அவருடைய நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னா 3ஆம் இடமான சிம்ம ராசியிலையும் 7ஆம் இடமான தனுசு ராசியிலும் 11ஆம் இடமான மேச ராசியிலும் இருக்கு. அப்ப ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியவர், நல்ல சூழலை உருவாக்கி தருபவர், நல்ல நட்பு, நல்ல வாழ்க்கை துணை, கலைகள், நல்ல மனது. அதாவது ஒரு அறிவை கற்றுக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளவு ரசனையோட, ஆர்வத்தோட, ஈடுபாட்டோட கற்றுக்க முடியுங்கிறதுக்கு சுக்கிரன் தான் நமக்கு ஆதாரம். அதுலேயும் ஹைஜீனிக், ஹைஃபை மற்றும் அதிகப்படியான நவீன தொழில்நுட்பத்தை கையாளக்கூடிய திறமை. ஒரு அணிகலன் அணுகினோம் அப்படின்னா கூட லேட்டஸ்ட்டாக தான் அணிய முடியும். ஒரு பிரயாணம் பண்ணணும்னா சொகுசாக கூட பிரயாணம் பண்ணணும். ஒரு நட்பு வட்டாரங்களோட பழகணும்னா நம்மளும் அவங்களும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு அதிகமான அழகியல் தோற்றம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதாவது அதிக வசீகர தன்மையோடு பழக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு ஆதிக்கம் பெற்றவர் தான் சுக்கிரன். அப்ப இவர் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு போறார். பட் 3ஆம் இடத்துல தான் அவருடைய நட்சத்திரம் இருக்கு, பூரம் நட்சத்திரம். அந்த பூர நட்சத்திரத்தை போய் தொட்டுட்டாருன்னா நமக்கு சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும், நல்ல பிரயாணம் அமையும், நல்ல பொருட்களை வாங்கலாம், நல்ல நண்பர்களோடு உறவாடலாம், வாழ்க்கை துணை, திருமண பந்தங்கள், அனைத்து விதமான இன்பங்கள் நமக்கு சேரும். அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னால் ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து ஜூலை 16ஆம் தேதி வரைக்கும் 12 நாட்களில் என்ன நடக்குது? கெட்டவரோட சேர்ந்துடுறார். கேது அப்படிங்கிறது எதையுமே வேணாம்னு சொல்லி மறுக்கக்கூடியவர், ஞான மார்க்கத்தை தூண்டுவிப்பவர். அப்போ பொருள் பற்று அங்கே வேலை செய்யாது. அதே மாதிரி உயிர் பற்று கூட வேலை செய்யாது. உயிர் பற்றுனா பாசம், நேசம், அன்பு பரிமாற்றங்கள். அப்போ இத்தனையும் கட் பண்ணி விடக்கூடிய ஒரு கிரகத்தோடு சேரும் பொழுது, உண்மையிலேயே சூரியனே கேது கூட சேர்ந்தால் சூரியனையே கேது விழுங்கி கிரகண தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ கேதுகிட்ட எந்த கிரகம் சேர்ந்தாலுமே அது அப்படியே ஆஃப் ஆயிடும், சுயபலத்தை இழந்துவிடும். மாறாக கேதுவாகவே உருமாறிவிடும். கேதுவை போலவே சுக்கிரன் வேலை செய்ய ஆரம்பிச்சு விடுவார். அப்போ நம்ம எப்படி இதை சமாளிக்கிறது அப்படின்னா, இந்த 12 நாட்களில் இதற்கான செயல் திட்டங்களை நீங்கள் அவாய்டு பண்ணிடுங்க. ஒரு பிரயாணம் போகிறது வேண்டாம், ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, ஒரு ஃபோன் வாங்கிறது, லேப்டாப் வாங்கிறது, கருவிகள் வாங்கிறது, இதை அவாய்டு பண்ணிக்கோங்க. நாம் அதில் ஈடுபட வேண்டாம். அதே மாதிரி தான் பிரயாணங்கள். ஒரு உல்லாச பிரயாணம் போகலாம், மகிழ்ச்சிக்காக போகலாம், ஒரு பார்ட்டிக்காக போகலாம்,
அதே மாதிரி நட்பு வட்டாரத்தை விரிவுபடுத்திக்கிறதுக்காக பண்ணலாம், சந்தோஷத்துக்காக பண்ணலாம், என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணலாம். இது எல்லாமே வேண்டாம். எல்லாத்துலேயுமே இவர் பிரச்சனை உண்டு பண்ணிடுவார். கேது என்ன பண்ணுவார்னா, ஒரு நல்லதை கூட கெட்டதாக மாற்றிடுவார். ஒரு நல்ல ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலான்னு நினச்சிருந்தா கூட அதை நெகட்டிவ் ப்ரொசீஜராக மாற்றிடுவார். ஒன்றுமில்ல, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கவிதை எழுதுகிறாங்கன்னு வைங்க, அதில் எல்லாரையும் வசீகரிக்கிற தன்மை இருந்தால் பரவாயில்ல, அருவருக்க தன்மை இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த 12 நாட்களில் நமக்கு மனதுக்கு பிடித்தவை எல்லாம் மனதுக்கு பிடிக்காதவையாக மாறும். மனதுக்கு எதெல்லாம் நமக்கு ஆசைப்படுறோமோ அதில் அவஸ்தை கொண்டு சேர்க்கும். அது மாதிரி உறவுகளில் தேவையில்லாத ஒரு சந்தேக புத்திகள், மனக்குழப்பங்கள், ஒருவருக்கொருவர் தேவையில்லாத கற்பனை பயங்களை ஏற்படுத்தி கொடுத்து, அதாவது பேடு இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி விஷயம். கவர்ச்சி காரகன் சுக்கிரன், அழகு காரகன் சுக்கிரன், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த கேது கிட்ட மாடும்போது தரம் குறைகிறது. அப்போ நீங்கள் எந்த நட்பை நீங்கள் தராதரத்தோட எதிர்பார்க்க முடியும்? எந்த உறவை தராதரத்தோட நாம் ரிசீவ் பண்ண முடியும்? புதிய நட்புகள் ஒரு கேள்விக்குறியை காட்டுது. புதிய உறவுகள், புதிய படைப்புகள், புதிய பயணங்கள். அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அவாய்டு பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இந்த ஜூலை 16க்கு அப்புறம் சுக்கிரனாகவே மாறுகிறார், கேதுகிடமிருந்து விடுபடுகிறார். அப்போ சந்தோஷம் கிடைக்கும். அப்போ கரெக்டான நம்மளுடைய எதிர்பார்த்த ஒரு எண்ணங்கள் எல்லாம், திட்டங்கள் எல்லாம், படைப்பாற்றலெல்லாம் வெளிப்படும். அது வளர்ச்சியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், மனதுக்கே மலர்ச்சி கிடைக்கும். ஆனால் இது இந்த கேது கூட சேரும்போது என்ன ஆகும்னா, ஆசை காட்டி மோசம் பண்ணும். கேது என்பது நம்ம ஜாதகத்தில் கெட்டிருந்ததுன்னு வைங்க, அது என்ன பண்ணணும்னா, தவறான பாதைக்கு ஒரு ரூட்டை காமிச்சு விடும். இன்றைக்கு இருக்கக்கூடிய போதை கலாச்சாரம், தேவையற்ற பழக்க வழக்கங்கள், உடம்பை கெடுத்துக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் ராகு கேதுனால வர்றது தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தூண்டி விடுறதுக்கும் காரணம் இருக்கிறதுனால இந்த 12 நாட்களில் நீங்கள் அடக்கத்தோடு இருக்க வேண்டும். அதிகமாக ஒரு எக்ஸாகரேஷன் பண்ண வேண்டாம், எதிர்பார்ப்பை பண்ண வேண்டாம், கவர்ச்சிக்காக எதுலேயும் போய் யார் பேச்சையும் கேட்க வேண்டாம். உங்களுடைய புது விஷயங்கள் எதாக இருந்தாலும் இந்த 12 நாளைக்கு தள்ளி வைத்துட்டு கடமையை மட்டும் செய்யுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.